فبالسند المتصل مني إلى الإمام الخطيب التبريزي رحمه الله، وبسنده المتصل منه إلى الأئمة الكرام بأسانيدهم المتصلة إلى حديث رسول الله صلى الله عليه وسلم. كتاب الإيمان، الفصل الأول. عن عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: بينا نحن عند رسول الله صلى الله عليه وسلم شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد، حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه وقال: يا محمد أخبرني عن الإسلام. قال: الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله، وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. قال: صدقت. فأجبنا له يسأله ويصدقه. قال: فأخبرني عن الإيمان. قال: أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره. قال: صدقت. قال: فأخبرني عن الإحسان. قال: أن تعبد الله كأنك تراه، فإن لم تكن تراه فإنه يراك. قال: فأخبرني عن الساعة. قال: ما المسؤول عنها بأعلم من السائل. قال: فأخبرني عن أماراتها. قال: أن تلد الأمة ربتها، وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان. قال: ثم انطلق فلبثت مليا، ثم قال لي: يا عمر، أتدري من السائل؟ قلت: الله ورسوله أعلم. قال: فإنه جبريل أتاكم يعلمكم دينكم. رواه مسلم. ورواه أبو هريرة مع اختلاف وفيه: وإذا رأيت الحفاة العراة الصم البكم ملوك الأرض في 5 لا يعلمهن إلا الله. ثم قرأ: إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. متفق عليه. அல்ஹம்துலில்லாஹ். நாங்க கிதாபுடைய ஆரம்ப ஹதீஸ்ல இருக்கிறோம். இந்த ஹதீஸுக்கு முன்னால வரப்பட்ட ஹதீஸ் சம்பந்தமாக இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். இப்பொழுது கிதாபுடைய முதல் கிதாபாகிய கிதாபுல் ஈமான் என்ற தலைப்பிலே வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் சம்பந்தமாக நாங்க பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால நாங்க கிதாபுல் ஈமான் சம்பந்தமாக பார்க்கணும். என்னுடைய தலைப்பு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இன்றைய எங்களோட பாடம் இந்த கித்தாபுல் ஈமான் என்ற இந்த தலைப்போட முடிஞ்சிடுமோ தெரியா, அப்படித்தான் இருக்கி. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பார்ப்போம். கிதாபுல் ஈமான். இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுடைய முதல் தலைப்பாக கிதாபுல் ஈமான், ஈமானுடைய பாடம் சம்பந்தமான ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார். இங்க நாங்க ஒரு கேள்வி கேட்கலும், ஏன் இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்? இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம், ஏன் இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
தன்னுடைய கிதாபில முதலாவதாக கிதாபுல் ஈமான கொண்டு வந்தார் என்றால் வைத்து எழுதியிருக்கிறார். எனவே மசாபிஹு சுன்னாவை எழுதிய இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஈமான் சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள். எனவேதான் இமாம் ஹதீப் அத்திபிரிசி ரஹிமஹுல்லா அவர்களும் கிதாபுல் ஈமான் என்ற தலைப்பை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சரி, அடுத்த கேள்வி நாங்கள் கேட்கலும், இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால், இது உண்மையிலே எங்கட பாடத்தைக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்ற எங்கட கிதாப் என்பது மிஷ்காத்தோட முடியுது. இருந்தாலும் அதனுடைய அசல் மசாபிஹு சுன்னாவாக இருப்பதனால அது சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால், இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களை பின்துயர்ந்து இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய முஸ்லிம்ல கிதாபுல் ஈமானை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களும் தன்னுடைய கிதாபுல முதலாவதாக கிதாபுல் ஈமான் சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள். அவர்களை பின்துயர்ந்துதான் இமாம் ஹதீப் அத்திபிரிசி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற இந்த தலைப்பு சம்பந்தமாக பேச இருக்கிறார்கள். இது முதலாவது எங்களுக்கு எழுந்த கேள்வி. அதே போல அடுத்தது ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கலும், ஏன் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று தலைப்பை இட்டார்கள், கிதாபுல் இஸ்லாம் என்று தலைப்பை இட்டிருக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம். சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். எனவே பாடத்தில் இருக்கக்கூடிய நீங்க அதுகளை நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஆரம்பத்துல வந்தவங்களை விட இப்ப நிறைய பேர் குறைவாக வாரீங்க. உண்மையிலே இந்த கிதாபை பரிபூரணமாக படிச்சு இந்த அமைப்புல என்றுதான் நம்மளோட ஆசையும். ஆனா அதுக்குரிய ஒத்துழைப்பு இருக்குமாக இருந்தால்தான் கொண்டு போக இயலும். அப்படி இல்லைண்டா ஒரு ஹதீதுகளோட பாடத்தை முடிக்க வேண்டிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள், எழுதி வச்சுக்கொள்வோம். எனவே இரண்டாவதாக ஒரு கேள்வி நாங்க கேட்கலும், ஏன் இமாம் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்தார், கிதாபுல் இஸ்லாம் என்று கொண்டு வந்திருக்கலாமே என்றால், இந்த கேள்விக்கு நாங்க முதலாவதாக விட சொல்லுவோம். எப்படி என்றால், ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டுடைய மானாவும் இரண்டுடைய கருத்தையும் பார்ப்போமாக இருந்தால், இந்த இரண்டுடைய கருத்தும் ஒரு விதத்தில் ஒரே கருத்து, இன்னும் ஒரு விதத்துல பார்ப்போமாக இருந்தால் இரண்டுக்கும் இரண்டு விதமான கருத்து இருக்கு. எப்ப இரண்டுக்கும் ஒரு கருத்து என்றா, எப்பொழுதோ இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரு கலிமாவுல வருமோ அப்பொழுது அந்த இரண்டிற்கும் இரண்டு விதமான கருத்து இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பின்னால அது சம்பந்தமாக நாங்க பார்ப்போமா. அப்ப எப்பொழுதும் இந்த ஈமான் இஸ்லாம் என்ற வார்த்தை இரண்டும் ஒரே கலிமாவில் வருமாக இருந்தால், ஒரே இபாரத்தில் வருமாக இருந்தால், அந்த இரண்டிற்கும் இரண்டு கருத்துக்கள் வரும். அவ்வாறு இல்லாமல் இந்த இரண்டில் ஒன்று எங்கு சரி வருமாக இருந்தால், அந்த ஒன்றிற்கு அடுத்ததுடைய கருத்தும் கொடுக்கிலும். எனவே இங்கே கிதாபுல் ஈமான் என்பதற்கு கிதாபுல் இஸ்லாம் என்ற கருத்தும் கொடுக்கிலும். எனவே இமாம் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள், ஏன் இஸ்லாம் என்று கொண்டு வரவில்லை என்றால், இந்த ஈமான் என்ற வார்த்தைக்கு இஸ்லாம் என்ற கருத்தும் கொடுக்கிலும், எனவே கொண்டு வரவில்லை. இந்த ஈமான் என்ற வார்த்தைக்குள் இஸ்லாம் என்ற கருத்தும் உள்நுழையும், அதனால கொண்டு வரவில்லை. இது முதலாவதாக நாங்க சொல்லக்கூடிய விட. இரண்டாவதாக நாங்க சொல்லுவோம், ஏன் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்த இந்த ஈமான் இஸ்லாம் என்ற வார்த்தையுடைய லொகா ரீதியான கருத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இரண்டு கருத்துக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாம் என்பதற்கு லொகா ரீதியான கருத்து வேறு, ஈமான் என்பதற்கு லொகா ரீதியான கருத்து வேறு. எனவே
அந்த வேறுபாடு எங்களுக்கு எதை காட்டுதென்றால், ஈமான் என்பது அஸ்லும், இஸ்லாம் என்பது ஃபரஉம் என்பதை காட்டுது. இன்ஷா அல்லாஹ் பின்னால நாங்க அதனுடைய லொகா கருத்து, ஷரீஅன் என்ன கருத்து என்பது சம்பந்தமாக பார்ப்போம். அதனால நான் இங்கு அது சம்பந்தமாக சொல்லல. எனவே இந்த ரெண்டுடைய கருத்தையும் நாங்க உற்று நோக்கி பார்ப்போமாக இருந்தால், இந்த கருத்துங்களுக்கு எதை சொல்லும் என்றால், ஈமான் என்பது அசுல் தரத்திலும், இஸ்லாம் என்பது ஃபரஉடைய தரத்திலும் இருப்பதினால், இமாம் முஸ்தன்னிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எது அஸ்லோ அதை வைத்து தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறார், கிதாபுல் ஈமான். அதே போன்று மூன்றாவதாக நாங்க விட சொல்லுவோம், ஏன் ஈமான் என்று கொண்டு வந்தார், கிதாபுல் இஸ்லாம் என்று கொண்டு வந்திருக்கலாமே என்ற கேள்விக்கு மூன்றாவதாக நாங்க விட சொல்லுவோம், குர்ஆனுடைய வசனத்தை கவனித்து இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன வசனம்? அல்லாஹ் அல் குர்ஆனில சொல்லுகிறான், காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. அராபுகள் வந்து சொன்னார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா ஆமன்னா என்று சொல்ல வேண்டாம், நீங்கள் அஸ்லம்னா என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே இந்த ஆயத்து எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இஸ்லாம் என்பது அது ஈமானுக்குள் நுழைந்தது, ஆனால் ஈமான் என்பது இஸ்லாத்திற்குள் நுழையவில்லை என்பதை காட்டுகிறது. ஈமானுடைய தரம் வேறு, இஸ்லாமுடைய தரம் வேறு. எனவே இஸ்லாத்தை விட ஈமான் பெரிதாக இருக்கிறது. எனவேதான் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்தார்கள். அடுத்தது மூன்றாவதாக ஒரு கேள்வி எங்களுக்கு எடுக்கலும், ஏன் இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற இந்த கிதாபை முற்படுத்தினார்கள்? மார்க்கத்துடைய ஏனைய அம்சங்கள் சார்ந்த எத்தனையோ விடயங்கள் இருக்க, அது சம்பந்தமாக பேசாமல் ஏன் ஈமான் சம்பந்தமாக முதலாவதாக பேசினார்கள்? அந்த ஏனைய விடயங்களை விடவும் ஏன் ஈமானை முற்படுத்தினார்கள் என்று ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். இதற்கு நாங்க முதலாவதாக விட சொல்லுவோம், இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏனைய மார்க்கம் சார்ந்த விடயங்களை விடவும் இந்த ஈமானுடைய பாடத்தை முற்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் மார்க்கத்துடைய ஏனைய காரியங்களை விட இந்த ஈமான் சிறந்தது, அது முற்படுத்துவதற்கு தகுதியானது. எனவேதான் இந்த ஈமானுடைய பாடத்தை ஏனைய பாடங்களை விடவும் முற்படுத்தி இருக்கிறார்கள். இது முதலாவதாக நாங்க சொல்லக்கூடிய விட. இரண்டாவதாக நாங்க சொல்லுவோம், ஏன் ஏனைய மார்க்கம் சார்ந்த விடயங்களை விட இந்த ஈமானுடைய விடயத்தை அதனுடைய பாடத்தை முற்படுத்தினார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும், மார்க்கத்துடைய என்ன காரியமாக இருந்தாலும் சரிதான், அந்த காரியம் சிஹத்தாக ஆகுவதாக இருந்தால் அங்கே ஈமான் ஷர்த்திடப்படும். எனவே ஆரம்பமாக ஈமான் இருக்க வேண்டும், ஈமானுக்கு பிறகுதான் அமல்கள். எனவேதான் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவதாக ஈமான் சம்பந்தமாக பேசிவிட்டு அதற்கு பிறகு ஏனைய பாபுகள் ஏனைய பாடங்கள் விட நாங்கள் சொல்வோம், ஏன் கிதாபுல் ஈமானை முதலாவதாக கொண்டு வந்தார்கள் என்றால், ஈமான் என்பது யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு முதலாவதாக வரக்கூடியது ஈமான் வர வேண்டும். ஒரு மனிதன் அவன் மார்க்க காரியங்களை செய்வதற்கு முன்னால் அவனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஈமான் என்பது கடமையாக இருக்கிறது. எனவேதான் ஈமான் சம்பந்தமாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கலும், இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதாபுடைய அசல் கிதாபாகிய மசாபிஹு சுன்னா அந்த கிதாபை பின்தியர்ந்து தன்னுடைய கிதாபை எழுதியிருக்கிறார். எனவே அவர் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்ததினால் இவரும் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களை பின்துயர்ந்து அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்ததினால் அவர் தன்னுடைய கிதாபிலே கிதாபுல் ஈமான் என்று கொண்டு வந்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான இமாம்கள் தன்னுடைய கிதாபுகளிலே கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே கேள்வியை நாங்கள் எழுப்பலாம், எதற்காக வேண்டி கிதாபுல் ஈமானை இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே கொண்டு வந்தார்கள்? அதற்குரிய காரணம் என்ன? அதற்குரிய மக்சத் என்ன என்றா, முதலாவது நாங்க சொல்லுவோம், ஈமானினா, எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். கிதாபுல் ஈமான் சம்பந்தமாக பேசுவதற்குரிய காரணம், எங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். சரியான தரமான ஈமானை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நோக்கத்தினால் ஈமான் சம்பந்தமான பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவதாக சொல்லுவோம், இதனுடைய அகீதாவை நாங்க எது சஹீஹான அகீதாவோ இந்த அகீதா சம்பந்தமான அறிவு எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். எனவேதான் கிதாபுல் ஈமான் சம்பந்தமாக கிதாபுகளை கோர்வை செய்தவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹைர். எனவே அந்த அடிப்படையில கிதாபுல் ஈமான் என்ற இந்த தலைப்புக்கு கீழே இந்த ஈமானோட தொடர்பு படக்கூடிய சில விடயங்களை நாங்க பார்ப்போம். அந்த அடிப்படையில முதலாவது எங்களோட ஆய்வு, முதல் விடயமாக நாங்க எதை ஆய்வு செய்வோம் என்றால், ஈமான் என்ற வார்த்தை இதனுடைய லொகா ரீதியான கருத்தென்ன, அதே போன்று ஷரஅ ரீதியான கருத்தென்ன. மா மஅனல் ஈமான் லொகத்தன் வ ஷரஅன், இதுதான் எங்களோட முதலாவது ஆய்வு. அந்த அடிப்படையில பார்ப்போமாக இருந்தால், ஈமான் என்ற வார்த்தைக்கு லொகா கருத்து நாங்க பார்ப்போமாக இருந்தால், அல் ஈமானு லொகத்தன், இது ஈமான் என்பது அஃஅல வஸன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமன யுமினு ஈமானன். இதனுடைய முஜர்ரத பார்ப்போமாக இருந்தால், அம் என்ற வார்த்தையிலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கு. அம் என்பது லித்துல் ஹௌஃப், ஹௌஃப் என்ற வார்த்தைக்கு எதிர் சொல்தான் அம். அல்லதி யுமின், அப்படி என்றால் ஐ யுஸத்திகு அஹதன். யுமின் ஐ யுஸத்திகு அஹதன், ஒருத்தரை உண்மைப்படுத்தக்கூடியவர். எப்படி இந்த யுமின் என்ற வார்த்தைக்கு நாங்க யுஸத்திகுடைய அர்த்தத்தை எடுத்தோம் என்றால், ஒருத்தர் இன்னும் ஒருத்தரை நம்புகிறார் என்றால், இது எதை போலண்டா, அவரை உண்மைப்படுத்தக்கூடிய உண்மைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த பயத்தை இவர் நீக்கிவிட்டார். எனவே உண்மைப்படுத்த கூடாது என்ற தன்மையை அவர் நீக்கி என்பதை இந்த இடத்திலே நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அதே போன்று அடுத்ததாக இந்த ஈமான் என்ற வார்த்தை ஒரு முத்தஅத்தியான வார்த்தை. இந்த வார்த்தை ஹர்ஃபுல் ஜர்ர கொண்டு கடக்கும். அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போமாக இருந்தால், இந்த ஈமான் என்ற வார்த்தை பாவ கொண்டு கடக்கும், அதே போன்று லாம கொண்டு கடக்கும், அதே போன்று அலாவ கொண்டு கடக்கும். இந்த ஈமான் என்ற வார்த்தை பாவை கொண்டு கடக்குமாக இருந்தால், அதற்குரிய லொகா ரீதியான கருத்து அத்தஸ்தீக் என்ற கருத்து, உண்மைப்படுத்துதல். அல் ஈமானு இதா தஅத்தா பில் பா ஃபயகூனு மஅனாஹு அத்தஸ்தீக், தஸ்தீக் என்ற கருத்து. உதாரணமா, ஆமன்து பில்லாஹ் ஐ ஸத்தக்து பில்லாஹ் என்ற கருத்து. அதே போன்று ஈமான் என்ற வார்த்தை இது லாமை கொண்டு கடக்குமாக இருந்தால், இதா தஅத்தா பில்லாஹ் ஃபயகூனு மஅனாஹு அல் இன்கியாத், லாமை கொண்டு கடக்குமாக இருந்தால் இங்கே இன்கியாத், வழிபடுதல் என்ற கருத்து. குர்ஆன்ல வாரத்தை போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் ஃபஆமன லஹு லூத் ஐ இன்காத லஹு லூத் அலைஹிஸ்ஸலாம். இங்க ஆமன என்ற வார்த்தைக்கு இன்காத என்ற கருத்து.
அதே போன்று ஈமான் என்ற வார்த்தை அலா என்ற ஹர்வை கொண்டு கடக்குமாக இருந்தால், உண்மையிலே இப்படி அலா என்ற இந்த ஹர்வை கொண்டு கடப்பதென்பது ஆக அரிது. அப்படி கடக்குமாக இருந்தால் அதனுடைய கருத்து அல் இஅ்திமாத் என்ற கருத்தை தரும். ஹதீஸிலே வருவதை போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மினல் அன்பியாஇ நபிய்யுன் இல்லா ஊதிய மிஸ்ல மா ஆமன அலைஹில் பஷர். இங்க வரக்கூடிய ஆமன அலைஹில் பஷருக்கு நாங்க சொல்லுவோம் ஐ இஅ்தமத அலைஹில் பஷர். இங்க வரக்கூடிய ஆமன இஅ்தமத என்ற கருத்து ஏனென்றால் இங்கே அலாவை கொண்டு கடந்திருக்கிறது. ஆனாலும் ஈமான் என்ற வார்த்தை பாவ கொண்டு கடக்கும், லாம கொண்டு கடக்கும், அலாவை கொண்டு கடக்கும். இருந்த போதிலும் குர்ஆனுடைய வசனங்கள், அதிகமான வசனங்கள், அதே போன்று ஹதீஸுடைய வார்த்தைகள், இவைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கே அதிகம் இந்த ஈமான் என்ற வார்த்தை பாவை கொண்டுதான் கடந்திருக்கிறது. எனவே பாவை கொண்டு கடக்குமாக இருந்தால் அதனுடைய லொகா ரீதியான கருத்து தஸ்தீக் என்ற கருத்தாகும். இது ஈமான் என்ற வார்த்தைக்கு லொகா ரீதியான கருத்து நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போன்று ஈமான் என்ற வார்த்தைக்கு ஷரீஅத்தில என்ன சொல்லப்படும், ஷரஅன் அதனுடைய கருத்து என்ன என்று பார்ப்போமாக இருந்தால், அல் ஈமானு ஷரஅன் التصديق بما جاء به النبي صلى الله عليه وسلم إجمالا فيما علم إجمالا وتفصيلا فيما علم تفصيلا. ஈமான் என்றால் ஷரஅல அத்தஸ்தீக் உண்மைப்படுத்துவதாகும். பிமா ஜாஅ பிஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை உண்மைப்படுத்தல். இஜ்மாலன் பிமா உலிம இஜ்மாலன் எது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சுருக்கமாக நாங்கள் உண்மைப்படுத்துதல். தஃசீலன் பிமா உலிம தஃசீலன் எது தஃசீலன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தஃசீலன் நாங்கள் உண்மைப்படுத்திக் கொள்ளுதல். இந்த தாரீஃப் என்பது, இந்த தாரீஃப் ஒரு முத்தஃபகுன் அலைஹ், இந்த தாரீஃப் இத்திஃபாக்கான ஒரு தாரீஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்த விஷயம், ஈமான் என்ற வார்த்தையுடைய லொகா கருத்தை நாங்க பார்த்துட்டோம். என்றாலும் ஈமான் என்ற வார்த்தையுடைய ஷரியா ரீதியான கருத்துல சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பார்ப்போம். மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் இந்த 3 மதுஹபுகளை சார்ந்த, அதே போன்று முஹத்திஸூன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் இவர்களுடைய கருத்து என்னவென்றால், அல் ஈமான் ஹுவ இஅ்திகாதும் பில் கல்ப். ஈமான் என்றால் ஷரஅன் இஅ்திகாதும் பில் கல்ப், எங்களோட உள்ளத்தால நாங்க என்ன செய்கிறது, புரிந்து கொள்றது. வனுதுகும் பில் லிசான், நாவால மொழிவது. அதே போன்று அமலும் பில் ஜவாரிஹ், எங்களோட உடல் உறுப்பால நாங்க என்ன செய்வது, அமல் செய்வது. அவங்க இங்க வரக்கூடிய இந்த அமால், இதை கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அமல் என்பது ஈமான் பூர்த்தியாக ஆகுவதற்குரிய ஒரு ஷர்த். இந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல் அஇம்மா ஸலாஸா, அதே போன்று முஹத்திஸூன்கள் இவர்களுடைய பார்வையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஈமான் என்பது இவர்களிடம் முரக்கபான ஒன்று. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். ஈமான் முரக்கபா பசீதா என்று பின்னால பேச இருக்கிறோம். அந்த நேரத்துல அது சம்பந்தமா பார்ப்போம். இது இவர்களுடைய கருத்து. அதே போன்று ஹனஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமானு ஹுவ முஜர்ரது தஸ்தீக் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா உலிம மஜீஉஹு பிஹி பித்தரூரா தஃசீலன் ஃபில் உமூரி தஃசீலிய்யத்தி வ இஜ்மாலன் ஃபில் உமூரில் இஜ்மா. ஹனஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், ஈமான் என்றா வெறுமனே நபி அவர்களை நாங்கள் உண்மைப்படுத்துவது. எந்த விடயத்தில் உண்மைப்படுத்துவது? நபி அவர்கள் எதை
எந்த விடயத்தை அத்தியாவசியமானதாக கொண்டு வந்தார்களோ, அதாவது அதனை அறிவது எங்களுக்கு கட்டாயம். விரிவான விடயங்கள், சுருக்கமான விடயங்கள்ல எவைகளை அறிவது எங்களுக்கு கட்டாயமோ அப்படியான விடயங்களை விரிவாக இருந்தால் விரிவாகவும், சுருக்கமாக இருந்தால் சுருக்கமாகவும் அதனை நாங்கள் நம்புவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துவது, இதுதான் ஈமான் என்பதாக ஹனபியாக்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று முர்ஜிஆக்கள் இவர்களுடைய தாரீஃப் ஈமான் என்றால் இவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமான் ஹுவ இஅ்திகாதுன் பில் கல்பி ஃபகத். முர்ஜிஆக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் ஈமான் என்பது உள்ளத்தால் மாத்திரம் இஅ்திகாத் செய்வது, இதுதான் ஈமான். நாவால இக்ரார் செய்வது என்பது அவர்களுடைய பார்வையில் அது ருக்குனும் இல்லை, ஷர்த்தும் இல்லை. எனவேதான் அவர்கள் அமல ஈமானுக்கு வெளியே ஆக்குகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் அமல் என்பது ஈமானை சார்ந்ததல்ல என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய இந்த தாரீஃப் என்பது ஹனஃபியாக்களுடைய தாரீஃபுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. என்றாலும் ஹனஃபியாக்கள் சொல்லுகிறார்கள் அமல் என்பது ஈமானுக்கு வெளியே கிடையாது, அமல் என்பது மிக முக்கியமான ஒன்று, அதற்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அந்த அமல்தான் ஈமான் வளர்வதற்குரிய காரணி என்பதாக அமலை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் ஹனஃபியாக்கள். ஆனால் முர்ஜிஆக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அமல் என்பது அது தனி ஒன்று, அதற்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கருத்து அமல் என்பது அது தேவையற்ற விடயமாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய கோட்பாடு, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒருத்தர் தஸ்தீகு பில் கல்ப் உள்ளத்தால அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாராக இருந்தால் இந்த நிலைமையில அவர் பாவம் செய்தாலும் அந்த பாவம் என்ன ஒரு பிரச்சனையும் கொடுக்காது என்பதுதான் இவர்களுடைய கோட்பாடாக இருக்கிறது. இவர்கள் முர்ஜியாக்கள். அதே போன்று கராமியாக்கள் இவர்களுடைய தாரீஃப் அல் ஈமான் ஹுவ நுத்குன் பில் லிசான். முர்ஜியாக்கள்கிட்ட இஅ்திகாதுன் பில் கல்ப் இதுதான் ஈமான். ஆனா கராமியாக்களை பார்த்தால் இவர்களுக்கு ஈமான் என்றால் நுத்குன் பில் லிசானி ஃபகத். எனவே இவர்களுடைய கருத்து, நாவால நாங்க இக்ரார் செய்வோமாக இருந்தால் அது எம்முடைய வெற்றிக்கு போதுமானதாகும். நாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நாவால் நாங்கள் இக்ரார் செய்வோமாக இருந்தால் அதுவே போதுமாகும் என்று கராமியாக்கள் சொல்லுகிறார். அதே போன்று ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய கருத்துதான் ஈமான் என்பது இது இஅ்திகாதுன் பில் கல்ப் வ நுத்குன் பில் லிசான் வ அமலுன் பில் அர்கான். ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் என்பது இந்த மூன்றும் சேர்ந்தது. இஅ்திகாது பில் கல்பும் இருக்க வேண்டும், நுத்குன் பில் லிசான், அதே போன்று வ அமலுன் பில் ஜவாரிஹ் இதுவும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். இவர்களுடைய இந்த தாரீஃபை பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலே முன்னால சென்ற தாரீஃபு ஸலஃப் இவர்களுடைய தாரீஃப் நெருக்கமாக ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்களுடைய இந்த தாரீஃப் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு தாரீஃபுக்கும் மத்தியில் ஃபர்க் என்னவென்றால், நாங்கள் சொல்லுவோம் ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள் இவர்கள் அமல ஈமான் சிகத்தாக ஆகுவதாக இருந்தால் அமல் என்பது ஷர்த் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கருத்து ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள் ஈமான் என்றால் இந்த மூணும் இருக்க வேண்டும். இஅ்திகாதுன் பில் கல்ப், நுத்குன் பில் லிசான் வ அமலுன் பில் ஜவாரிஹ் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் சலபுகளும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சலபுகளுக்கும் ஹவாரிஜ் முஅ்தஸிலாக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், முஅ்தஸிலாக்கள் ஹவாரிஜிகள் சொல்லுகிறார்கள் அமல் என்பது இது ஈமான் சிஹத்தாக ஆகுவதற்குரிய ஒரு ஷர்த்தாகும். யாரு அமல்களை விடுகிறாரோ அவர் ஈமானை விட்டும் வெளியேறி விட்டார். என்ன காரணம் என்றால் ஈமானுடைய ஒரு பகுதி அவருக்கு இல்லாமல் போகிறது, எனவே அவர் ஈமானை விட்டும் வெளியேறி விட்டார் என்று
ஹவாரிஜிகள் முஅ்தஸிலாக்கள் இருவரும் சொல்லுகிறார்கள். என்றாலும் ஹவாரிஜிகளுக்கும் முஅ்தஸிலாக்களுக்கும் மத்தியில் தாரிகுல் அமால், அமல்களை விடக்கூடியவருடைய விடயத்திலே ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஹவாரிஜிகள் சொல்லுகிறார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று அமல்களை விடக்கூடியவர்கள், இவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள், இவர்களுக்கு விமோசனம் என்பது கிடையாது என்று ஹவாரிஜிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் முஅ்தஸிலாக்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதர் பாவம் செய்வாராக இருந்தால், ஒரு மனிதர் அமல்களை விடுவாராக இருந்தால், இவரை முஃமின் என்றோ காபிர் என்றோ நாம் சொல்ல மாட்டோம். மாற்றமாக அவரை ஃபாசிக் என்று சொல்லுவோம். அவர் முகல்லதும் பின்னார், நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார். அவருடைய அந்தஸ்து என்பது வௌவஃபி மன்சிலத்தின் பைனல் மன்சிலத்தைன், 2 மன்சிலாவுக்கும் இடையிலே இருக்கும். அதாவது இவரை முஃமின் என்று சொல்றதா காபிர் என்று சொல்றதா, முஅ்தஸிலாக்கள் 2ஐயும் சொல்ல மாட்டார்கள். மாற்றமாக அவரை 2 மன்சிலாவுக்கும் இடையிலே அவரை வைப்பார்கள். ஆனால் சலஃபு சாலிஹ்கள், சலஃபுகள், ஹனபி தவிர்ந்து ஏனைய இமாம்கள், முஹத்திஸுன்கள் இவர்களை பார்ப்போமாக இருந்தால், இவர்கள் இந்த கருத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். எதுக்கடால் கமாலில் ஈமான், ஈமான் பூர்த்தியாகுவதற்கு. எனவே வித்தியாசம் இதுதான். ஹவாரிஜிகளும் முஅ்தஸிலாக்களும் அமல்களை ஷர்த்தாக ஆக்கியிருக்கிறாங்க. எதுக்கண்டா ஈமான் சிஹத்தாக ஆகுவதாக இருந்தால், ஈமான் சரியாக ஆகுவதாக இருந்தால் அமல்கள் இருக்க வேண்டும். அமல்கள் இல்லை என்றால் அவர்கள் காவிர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் சலபுகள் சொல்லுகிறார்கள் ஈமான் என்பது பூர்த்தி அடைவதாக இருந்தால் அங்கே அமல் இருக்க வேண்டும், அதுதான் ஷர்த்து என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் சலபுகள் சொல்லுகிறார்கள். இது ஈமானுடைய லுகா ரீதியான கருத்து. அதே போல ஈமானுடைய ஷரா ரீதியான கருத்து. அந்த ஷரா ரீதியான கருத்துல வரக்கூடிய அக்வால்கள் சம்பந்தமாக முதலாவது எங்களோட ஆய்வை நாங்க பார்த்தோம். இப்ப இரண்டாவது ஆய்வு ஈமான் என்பது பசீதா அல்லது முரக்கபா, இதுதான் எங்களோட இரண்டாவது ஆய்வு. உங்களுக்கு தெரியும் முரக்கப் என்பது ஓரிரு பொருட்கள் சேர்ந்து உருவாகக்கூடியதுக்கு முரக்கப் என்று சொல்லுவோம். எதுவுமே சேரவில்லை என்றால் அதுக்கு பசீத் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில பார்ப்போமாக இருந்தால் இந்த மசாலாவுல ஈமான் பசீதா அல்லது முரக்கபா என்ற இந்த மசாலாவுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. முஹத்திஸூன்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று ஹனவி தவிர்ந்த மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் 3 பேர்களும் சொல்கிறார்கள் ஈமான் என்பது